வெரி குட். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆமென். ஸோ இந்த நாளிலே நம்முடைய 8வது சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்னா, நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்கிற பாடத்தை தேவன் நமக்கு கிருபையாக தியானிக்கும்படியாக வழி செய்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். முதலாவது லெசன் முடித்து விட்டோம். 2வது லெசன் 4 முதல் 6 அத்தியாயங்கள். நம்முடைய பாட புஸ்தகம் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டீர்கள். ஆமென். ஆமா, அந்த டாக் நாயை தேடி சுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த டாக் அதோடு தான் இருக்குது என்று சொல்லி படம் போட்டிருக்காங்க. ஓகே, எனிவே சச் அ ஒண்டர்ஃபுல் புக். நம்முடைய பாட புஸ்தகமாக தேவனுடைய ஆவியானவரே நம்மை நடத்துகிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் சிஸ்டர். இன்று எந்த நிஜத்தை அறியாதவர்கள் இங்கேயும் நித்தியத்திலும் அழுவார்கள். வெரி குட். எஸ் சிஸ்டர், நீங்க புரிந்ததை சொன்னா போதும், வாசிக்கணுங்கிறது இல்லை. நீங்க புரிந்ததை சொல்லும் பொழுது என்ன நடக்கும்னா, நீங்க நல்ல ஒரு எக்யூப் ஆயிருவீங்க. ஒரு சத்தியத்தை எப்படி விளக்குவது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பயிற்சி கிடைத்திரும். சுருக்கமாக நீங்கள் அறிந்திருக்கதை சொல்லலாம். இன்று அதாவது இந்த உலகத்திலே வாழும் பொழுது எந்த நிஜத்தை அறியாதவர்கள் இங்கேயும் அழுவார்கள், நித்தியத்திலும் அழுவார்கள். ஏன் சிஸ்டர் லிதியா? அன்மியூட் பண்ணல. ஓகே. எஸ். நமக்குள் ஏற்கனவே என்ன இருந்ததை குறித்த முழுமையான வெளிப்பாட்டை நாங்கள் அறியாமல் அதை பிசாசு திருடும்படி கொடுத்து விட்டோமே என்று நினைத்து எங்க போனப்புறம் அழுவோம்? பரலோகத்துக்கு போகக்கூடிய அழுவோம். கரெக்ட் இல்ல? ஓகே, அதை வாசிக்கலாம். அதுக்கு முன்னாதான் யோசித்து பாருங்க. பரலோகத்துல போனவரை கண்ணீர் யாவையும் துடைப்பார் அப்படின்னு வசனத்துக்கு தான் இந்த விளக்கம் கொடுக்கப்படுகிறது. என்ன விளக்கம்? ஐயோ, இங்கே நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், இங்கே நம்ம எவ்வளவு நல்லா இருக்கிறோம், எங்க நித்தியத்துல இதே வாழ்க்கையை நாம் பூமியிலேயே அனுபவித்திருக்க வேண்டுமே. ஏனென்றால் ஏற்கனவே நம் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிச்சு விட்டாரே, வாழ்க்கையை இழந்துட்டோமே என்று சொல்லி அழுவார்கள் என்று சொல்லியிருக்கு இல்லையா? அதை நான் வாசிக்கிறேன். பேஜ் 46. நீங்க எல்லாரும் தெரிந்திருந்தாலும் நம்ம கவனிங்க. 2வது பேராகிராஃப். ஆகையால் தான் நம் கண்களிலிருந்து கண்ணீரை தேவன் துடைக்க வேண்டியிருக்கும். எங்க? அங்கே போன பிறகு. நிறைய பேர் மிகவும் கஷ்டப்பட்டு தான் பரலோகம் வந்து சேர்ந்திருப்பார் என்பதனால் அல்ல. அதற்கு காரணம் அப்படி அல்ல. நாம் அங்கு வந்து அடையும் போது நமக்குள் ஏற்கனவே என்ன இருந்தது என்பதை குறித்த முழுமையான வெளிப்பாட்டை நாம் பெறுவோம். அதையெல்லாம் நம்மிடத்திலிருந்து திருடும்படி பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்து விட்டோமே என்று நினைத்து நாம் அழுவோம், புலம்புவோம் அப்படிலாம் சொல்லி எழுதுறாரு பாருங்களேன். இது ரொம்ப நிஜம் இல்லையா? அதனாலதான் தேவன் ஒரு அடிக்கடி ஒரு கேள்வி என்ன மூலமா கேட்பார். எப்படி வாழ வேண்டிய நீங்கள் இப்படி வாழுகிறீர்களே இல்லையா? ஸோ தேங்க் காட், தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்ததற்காக நாம் நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் அதுக்குள்ள நீங்க பிரவேசிட்டீங்க. நம்முடைய வகுப்பு ஒரு 10 வகுப்பு வந்தவர்கள் அதை அனுபவிக்க தொடங்கி இருப்பீங்க. அதாவது பரலோகத்தை பூமியிலே அனுபவிப்பது. இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லி பிரசங்கம் பண்ண சொன்னார். என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிறகு சொல்றாரு. அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லி இருக்குன்னா, ஐ ஹவ் கம் வித் த கிங்டம் ஆஃப் காட். நான் தேவனுடைய ராஜ்யத்தோட வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொண்டால் நீங்க உள்ள வந்துடலாம். அப்போ பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்கும்படியாகவே தேவகுமாரன் பூமியிலே வெளிப்பட்டார். அதனாலதான் அவர் ஜெபத்துல சொன்னாரு, பரலோகத்திலே உம்முடைய அதாவது என் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ பூமியிலே பரலோக சித்தம் என்று சொன்னால் பரலோகத்தை பூமியிலே அனுபவிப்பது. கர்த்தர் நல்லவர். நாம் 2வது கேள்விக்கு போயிடலாம். Thank you, Holy Spirit. இயேசுவை எழுப்பின அந்த பயங்கர வல்லமை இப்பொழுது எங்கே இருக்கிறது? எஸ். நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? கிரேஸ் சிஸ்டர்.
ஏற்கனவே நமக்குள் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஏற்கனவே நமக்குள் இருக்கிறது. வெரி குட், நல்ல சரியான பதில் இல்லையா? அது எந்த பகுதியில இருக்கிறது நமக்குள்ள கிரேஸ் சிஸ்டர்? ஆவியில, நம்முடைய ஆவி மனுஷனிலே அந்த வல்லமை இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால ஓகே, அதை முதல் வாசித்துருவோம். பேஜ் 39ல 39ல கீழே இருந்து 2வது பேராகிராஃப். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிய அதே வல்லமை இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. அது பரலோகத்தில் வேறு எங்கோ இல்லை. அது உங்களுக்குள் உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவியில் இருக்கிறது. எனவே உங்களுக்கு இன்னும் அதிக வல்லமை எல்லாம் தேவையில்லை. உங்களுக்குள் ஏற்கனவே அது இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? அப்ப இயேசுவை எழுப்பின அந்த பயங்கரமான வல்லமை இப்பொழுது நமக்குள்ள இருக்கிறது. இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிந்துதான் என்ன சொன்னார் என்றால், நீங்க நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அதனால நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்றேன். 10 வயது மகனிடத்திலேயோ மகளிடத்திலேயோ நம்முடைய கார் சாவியை கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் அவனுக்கு அதை டிரைவ் பண்ண தெரியாது. அப்ப நாமே அப்படி சிந்திக்கிறோம் பிராக்டிக்கலா, இவனுக்கு இந்த வேலை செய்ய முடியும் அப்படின்னா தான் அதை சொல்லுவோம். காரை எடுத்து டிரைவ் பண்ணு, இதை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம். இப்ப தேவன் என்ன சொல்றார்? நீ போய் அற்புதம் பண்ணுங்கிறார். நான் செய்ததையே செய்ய, இதை விட பெரிய அற்புதங்களை செய் என்று சொல்லுகிறார். என்றால் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமையை தேவன் நமக்கு உள்ளேயே வைத்து விட்டார். இதை யார் யாரெல்லாம் அறிந்திருந்தாங்களோ அவர்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசித்தார்கள். நம்முடைய தலைமுறையில ஒரு லேடி அறிஞ்சிருந்தாங்க. அது யாரு சொல்லுங்க? கேத்தரின் கோல்மேன் இல்லையா? ஆமா, அமெரிக்காவில் அவங்க இருக்கிறாங்களா சிஸ்டர்? இல்லைன்னா ஷீஸ் நோ மோர். ஓகே ஓகே. அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. அவங்க செய்த மிராக்கிள், அவர் செய்த ஊழியத்தை பற்றி எனக்கு ரொம்ப அதிகமா தெரியல. தெரிஞ்ச யாராவது சொல்லுங்க, கொஞ்சம் மினிமம் சொன்னாலும் போதும். வீல் சேர் எல்லாம் நிரம்ப எல்லாம் காலியா போயிரும். ஒரு லேடி சரியான ஸ்கினியா போனியா தான் வந்தாவா. அக்கட புக்லாம் இருக்குது. ஆனா எழும்பிட்டா அந்த அவட வர்ஷிப் டைம், அவ ப்ரே அந்த டைமே. ஓகே. எல்லா பிரசங்கத்திலும் எல்லா பிரசங்கத்தின் போதும் சொல்லுவாவா, பரிசுத்தாவியானவர் வந்துட்டா தயவு செய்து மௌனமாயிருங்கோ, தயவு செய்து பல தடவைல கேட்டுக்கொள்ளுவாவாம். அவர் வந்துட்டார் ப்ளீஸ் குவைட்ன்னு சொல்லி எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணி கொண்டே இதன்னும் வேண்டாம். அவர் கூடுதலா முக்கியப்படுத்தின பரிசுத்தாவியானவர். பாஸ்டர் பெனிஹின்னும் அதை மென்ஷன் பண்ணி இருக்கிறார். கத்தரின் குட்மன் தான் தான் கற்றுக்கொண்டது. குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் தான் அதை அதான் எனக்கு இது ஊழியத்துக்கு வந்தது. பிறகு அவன் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் அது. ஏன் நாம் இந்த கேத்தரின் குல்மேனை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்றோம்? நாங்களும் அப்படி செய்யணும். நான் உங்களில் அநேகர் ஸ்திரீகளாக இருக்கிறீர்கள், சரிங்களா? ஓகே, எல்லாரும் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை பாருங்களேன். ஆமா, தண்ணீரை போல அற்புதம் செய்யுங்க, அது சாத்தியம். பரலோகம் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஆமா, இன்னும் அதிக வல்லமை தேவையில்லை. ஓகே பாருங்க, அதனால நான் அந்த பாட்டை எழுதி மாத்திட்டேன். எப்படின்னா, வல்லமை தாரும் தேவான்னு பாடுவாங்க. நான் வல்லமை வைத்தீரையா, எனக்குள் வல்லமை வைத்தீரையா, இயேசுவை எழுப்பின அதே வல்லமை எனக்குள்ள வைத்து விட்டீரே என்று சொல்லி நான் அந்த அடி பாடுறேன் பாருங்க. வல்லமை வைத்தீரையா, எனக்குள் வல்லமை வைத்தீரையா, நிறைவாய் வைத்தீரையா, மரித்தோரை எழுப்பிடவே, நிறைவாய் வைத்தீரையா, மரித்தோரை எழுப்பிடவே, இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்குள்ளே, இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்குள்ளே, கல்லறையை காலி செய்து கர்த்தரை நான் காண்பிப்பேன், கல்லறையை காலி செய்து கர்த்தரை நான் காண்பிப்பேன், வல்லமை வைத்தீரையா,
எனக்குள் வல்லமை வைத்தி. பாருங்க, நம்ம ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டோம். பிசாசுடைய தந்திரமே பெற்றுக்கொண்டுள்ளதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று நம்ப வச்சிடறான். இது எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பித்தது? ஆபிரகாம் ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சுட்டு. நம்முடைய முதல் பெற்றோர் தேவனை போலதான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை என்று சொல்லி பிசாசு நம்ப வைத்து விட்டான். அந்த பிரச்சனை இன்னைக்கும் தொடருது. இதை அறிந்திருந்தால் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை போல, பவுல அப்போஸ்தலரை போல, எலியாவை போல, எலிசாவை போல அற்புதங்கள் செய்ய ஏற்கனவே அந்த வல்லமையினாலும் தகுதியினாலும் நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்திருந்தால் ஒருவரும் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. ஸோ சின்ன அளவுல ஏதோ ஒன்றை தோங்குங்கள். உங்களுடைய இருதயத்திலே தோன்றுகிறதை தோங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். யாராவது நீங்க இதை குறித்து நான் கொஞ்சம் சீரியஸா இருக்கிறேன், நானும் மிராக்கிள் பண்ணணும் பிரதர் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ல போடுங்க இல்லையா. யாராவது சிக்காயிட்டீங்கன்னா என்னை அழைக்கலாம், ஒரு டைம் போடுங்களேன். இப்போ அதிகமாக ஸ்ரீலங்காவிலேருந்து உங்களுக்கு ஃபோன் வரலாம், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் என்னை அழையுங்கள் என்று போடுங்க. உங்களுக்கு வேண்டுமானால் இலவசமாக தம்புனைல்லாம் தெரியுதா, இந்த படம் போட்டு அனுப்புகிறோம் பாருங்களேன், சரிங்களா, உங்களுக்கு இலவசமாக போட்டு தர்றேன், யாருனாலும் சரி. ஆமாம், கர்த்தர்னால. இப்போ ஜோஷுவா இருக்கிறாரா? ஜாஷுவா தம்பி இருக்கிறாரு. எஸ் ஜாஷுவா உங்களுக்கு இப்போ அங்கே என்ன டைம்? சேம் டைம் பாஸ்டர், 8:49 அமெரிக்கா. ஈவினிங் என்ன டைம்? 49 சேம் டைம் கனடா டைம். அதான் என்ன டைம்? 49 8:40. ஓகே, நான் என்ன சொல்றேன் ஜாஷுவா, நீங்க உங்களுக்கு நல்ல விசுவாசத்துல வளர்ந்துருக்கிறீங்க. நான் எல்லாருக்கும் இலவசமாக அந்த வாட் இஸ் தம்புனல் ஜாஷுவா? உங்க போட்டோவை போட்டு யாருக்காவது வியாதியா, யாருக்காவது ஏதாவது தேவையா, என்ன தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி நீங்க ஆங்கிலத்தை வேணாலும் சொல்லுங்க, தமிழ்ல வேணாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா போட்டு தரேன். அதை நீங்க உங்களுக்கு தெரிந்த குரூப்ல போடுங்க. ஏதோ ஒரு விதத்துல எல்லாருமே ஊழியத்தை ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஏனென்றால் எந்த வல்லமை நமக்குள்ள இருக்கிறது? மரித்தோரிலிருந்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் அந்த அதே வல்லமை. இயேசுவை எழுப்புற அதே வல்லமை. இயேசுவை எழுப்பதா, இயேசுவை எழும்பிடக்கூடாதுன்னு யாரெல்லாம் எதிர்த்து நின்னாங்க பிசாசோடு கூட? ரோம அரசாங்கம் போர் வீரர்களை நிறுத்தி இருந்தது. அப்புறம் மதவாதிகள் வாட்ச்மேன் எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லா எதிர்ப்பையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே வல்லமை நம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கிறது. இதை குறித்து தேவனுடைய ஆவியானவர் நமக்கு இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. பெண்களும் நீங்க சொல்லுங்க, பிரதர் எனக்கு ஒரு தம்புனையில் அனுப்புங்க, நானும் ஐ ஆல்சோ வாண்ட் டு பெர்ஃபார்ம் மிராக்கிள்ஸ் என்று சொல்லி நீங்க போட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல போடுங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றேன். இப்பொழுது எத்தனாவது கேள்வி சிஸ்டர்? Question number 3. Yes. எந்த இரண்டையும் அறிந்தவர்கள் படைத்தளபதியாக செயல்படுவர்? Very good. ஜெயாஸ் யார் ஆன்சர் பண்ணணும்? பாம் சிஸ்டர் நினைக்கிறேன். கிருபையும் விசுவாசமும் எப்படி ஒன்றாய் இணைந்து வேலை செய்வது என்பதை புரிந்து கொண்டால் ஒரு இதோட பெட்டர் ஆன்சர் இருக்குதே. எந்த இரண்டையும் அறிந்தவர்கள் படை தளபதியாக செயல்படுவார்கள்? ஜெயா சிஸ்டர் சொல்றீங்களா? எங்களுக்குள்ள இருக்கிற ஏற்கனவே இருக்கிற வல்லமையை நாங்க அறிந்து கொண்டோம்னு சொல்லிட்டோம். எங்களுக்குரியதை நாங்க காத்து கொள்ளும்படி யுத்தம் செய்வோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை. உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான். முதல் பாயிண்ட் நல்லது. ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறார் அல்லது எனக்குள்ள என்ன வைத்திருக்கிறார் என்கிற அறிவு. இரண்டாவது என்ன அறிவு தேவை? யாராவது சொல்லுங்க. அதை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை அறிவு.
ஆமென். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். பேஜ் 43 கீழே இருந்த 2வது பேராகிராஃப். ஆகையால் தேவனிடம் புலம்புவதையும் முறுமுறுப்பதையும் முறையிடுவதையும் குறை சொல்லி அழுவதையும் நிறுத்துங்கள். இயேசு ஏற்கனவே என்ன செய்து 1வது பாயிண்ட் என்னன்னா, இயேசு ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை கண்டுபிடியுங்கள். 2வது, அதை எவ்வாறு கட்டவிழ்ப்பது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பயம் வெளியேறும், தைரியம் உள்ளே நுழையும். படை தளபதியாக வாழும்படி நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். அப்படியே வாழ ஆரம்பியுங்கள். கேள்வி என்னன்னா, எந்த 2ஐயும் அறிந்தவர்கள் படை தளபதியாக செயல்படுவார்கள் என்றால், முதலாவது இயேசு ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பவர்கள். 2வது, அதை எவ்வாறு கட்டவிழ்ப்பது என்பதை கற்றுக்கொள்ளுகிறவர்கள். படை தளபதினா எதற்குமே அஞ்ச மாட்டார் இல்லையா? ஆமா, முன்னால நிற்பார், மேக்சிமம் ரிஸ்க் எடுப்பார். பாருங்க, யாராலே அப்படி செயல்பட முடியும்? இயேசு, இதை கூட நீங்க எழுதுனா மார்க் போட்டுக்கலாம். இயேசு எனக்குள்ள அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை வச்சுட்டாரு, அல்லது ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பது அறிஞ்சிருக்கிறது. 2வது, அதை எப்படி கட்டவிழ்ப்பது? கட்டவிழ்ப்பது என்றால் என்ன? கமாண்ட் பண்றது. வேற எங்களுக்குரிய அதிகாரத்தை யூஸ் பண்றது. வெரி குட். வேற எப்படி யூஸ் பண்றதுன்னு பிராக்டிகலா பேசுங்களேன். கிரியைகளால செய்யறது. போச கோலா போல சொல்லும்போது கோலா போல்தான் சல்பமான. சூப்பர். பேசணும், அல்லது விசுவாசத்துல பேசுவது, விசுவாசத்துல கிரியை செய்வது இல்ல? ஏன்? அதாவது நீங்க பேசும் பொழுது நாம் தேவ வல்லமையை கட்டவிழ்க்கிறோம். இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் பூமியில எதை கட்டுகிறீர்களோ அவை பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எதை கட்டுகிறீர்களோ அவை பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஆமா, இப்ப பரலோகம் நம்ம கூட நின்று செயல்படுகிறது இல்லையா? உதாரணத்துக்கு பாருங்களேன், பைபிள் முழுசும் அதுக்கு சார்ந்து இருக்கு. லாசரு வெளியே வா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையை கட்டவிழ்த்த போது பரலோகம் லாசருடைய சரத்தை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தது. தபித்தாள் எழுந்திரு என்று சொன்ன பொழுது பரலோகம் தபித்தாளுடைய சரீரத்தை உயிர்ப்பித்தது. ஆனா நாம கட்டவிழ்க்காமல் பரலோகம் கட்டவிழ்க்காது. ஆமா, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு பாருங்களேன். அந்த பொறுப்பு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்க, சில விசுவாசிகள் கூட கர்த்தர் செய்யறதுதான் நடக்கும் அப்படின்னு அவர்களுடைய பொறுப்பை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லையா? சரி, சிலர் நினைக்கிறாங்க நடக்கிறதா நடக்கும். அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு சில கடன் இருக்கு. எப்பொழுது தேவன் எதை தேவன் ஆசீர்வதிப்பார்? கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நாம சும்மா உட்கார்ந்து கொண்டு தேவன் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சும்மா இருக்காம நம்முடைய பொறுப்பு என்ன என்று அறிந்து செயல்பட வேண்டும். அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தேவன் ஏற்கனவே நமக்கு தந்து விட்டார். அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டு நமக்கு வரும் என்றால் நாம் பிரயாசப்பட வேண்டும். இதுல என்ன மேட்டர்னா, பிரயாசம் ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நீங்க முன்பை விட கடினமாக உழைப்பீர்கள், ஆனால் அதை ரசித்து செய்வீர்கள். எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. சலிப்போடு செய்ய மாட்டீங்க. அது ஒரு சமையலா கூட இருக்கலாம். சமையல் பண்ற வேலையை கூட நீங்கள் முன்பை விட இப்பொழுது ரசனையாக ரசித்து செய்வீர்கள் இல்லையா? ஆமா, இன்னொன்று சேர்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நிறைய காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு நேரமும் இருக்கிறது, உங்களுக்கு ஸ்கில்லும் இருக்குங்கிறார். கவனிங்க, நான் திரும்ப சொல்றேன். அநேக வேளைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு நேரம் இல்லை, என் வீட்டை கிளீன் பண்ண நேரம் இல்லை, ரெஸ்ட் ரூமை கிளீன் பண்ண டைம் இல்லை, நாளைக்குன்னு தள்ளிட்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு, இன்னும் நிறைய டேலண்ட் இருக்கு.
சரிங்களா? இன்னும் நிறைய ஸ்கில் இருக்கு. அதை கண்டுபிடிங்க. ஏனென்றால் நீங்கள் முன்னால விட பெரிய கடினமான வேலை கூட செய்தாலும் கூட டயர்ட்னஸ் இல்லாம செய்வீங்க, உற்சாகமாக செய்வீர்கள். அதுதான் கிருபை. சரிங்களா? எந்தூசியாஸ்டிக்கா இருப்பீங்க. ஆமா, வாழ்க்கையில போரிங் என்பதே கிடையாது. என்ஜாய் பண்ணி உங்க வேலையை செய்வீங்க, என்ஜாய் பண்ணி உங்க பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பீங்க, உங்க பேர பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பீங்க. அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துருங்க இல்லையா? நமக்கு இன்னும் நேரம் இருக்குது, இன்னும் என் சரீரத்துல பலன் இருக்குது, இன்னும் அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் எனக்குள்ள இருக்குது. அது ஏற்கனவே நாம் ரட்சிக்கப்பட்ட அன்றே வந்து விட்டது. அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 4. எந்த வெளிப்பாடு பாரம்பரியங்களையும் வேஷங்களையும் அளிக்கும்? தேங்க்யூ ஜீசஸ். மார்சி சிஸ்டரா? பாஸ்டர், நான் பெருசா புத்தகத்துல ஆயத்தப்பட்டில்ல, கொஞ்சம் ஓகே, வேடான சிச்சுவேஷன். ஒன்றும் இல்லை, எல்லாமே கேன்சல்டு. கேன்சல். மை வெரி பிரதர் குட். இன் லா நைஸ். பாஸ்டர். ஓகே ஓகே. இப்ப இதுல எனக்கு புலப்பட்டது பொதுவாகவே நான் சொல்றேன். நாங்க கிருபையை கொண்டு விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோம் என்ற ஒரு வெளிப்பாடு. அடுத்தது நாங்க புதிய உடன்படிக்கைக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஓகே. எந்த வெளிப்பாடு பாரம்பரியங்களையும் வேஷங்களையும் அளிக்கும் என்று நம்முடைய பாடத்துல சொல்லப்பட்டு, நீங்க சொல்றது கரெக்டான ஆன்சரு. பட் அதுக்கு மார்க்கு வேண்டாம். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கிறது இன்னொரு காரியம் இருக்கு. சரிங்களா? எந்த வெளிப்பாடு பாரம்பரியங்களையும் வேஷங்களையும் அளிக்கும்? மகேஸ்வரி சிஸ்டர் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஆமா சார், சொல்லுங்க. 39வது பக்கத்துல உங்களுக்கு மறுபடியும் பிறந்த ஆவியில் இருக்கிறது, எனவே உங்களுக்கு இன்னும் அதிக வல்லமை தேவையில்லை, உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். அது எவ்வாறு வேலை செய்யறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்க வேண்டும். தேவனுடைய வல்லமை எவ்வாறு வேலை செய்யறது என்பதை நிர்வகிக்கக்கூடிய பிரமாணங்களை கற்றுக்கொண்டவற்றை பயிற்றுவீங்கள். அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வீர்களானால் கிறிஸ்தவ பேரில் போடப்படுகின்ற வேஷங்களையும் மத பாரம்பரியங்களையும் அது உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிடும். வெரி குட் சிஸ்டர், சரியான பதில். அதில் எழுதியிருக்கு பாருங்களா. சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த வெளிப்பாடு பாரம்பரியங்களையும் வேஷங்களையும் அளிக்கும் என்றால், ஏற்கனவே நமக்கு தேவையான வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது, இன்னும் எனக்கு வல்லமை வேணும் அப்படின்னு அந்த வெளிச்சம் அது சரியில்லை. நான் ஏற்கனவே I am filled with supernatural power to perform miracles like Jesus and also more than that. இயேசு கிறிஸ்து செய்ததை செய்து அதை விட பெரிய அற்புதங்களை செய்ய எனக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, அந்த வல்லமை இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்குள்ள இருக்கிறது என்கிற நாலேஜ் என்ன செய்யும்னா பாரம்பரியங்களையும் வேஷங்களையும் அளிக்கும். பாரம்பரியம் வேஷங்கள் என்றால் என்னது என்று சொன்னால், சும்மா இருக்கிறத அழிச்சிடும். சும்மா இருக்கவே முடியாது. சரிங்களா? ஆமா ஆமா, ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையே வாழ முடியாது. சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா சோர்ந்து போய் வாழ்றது, பயந்து போய் வாழ்றது, லேசினஸோட வாழ்றது, இல்லை குதூகலம் இல்லாமல் வாழுவது, இதெல்லாம் பாரம்பரியம் வேஷம் இல்லையா? யோசித்து பாருங்களா. அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கா இருந்தார் இயேசு கிறிஸ்து, அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கா இருந்தார் யாரு? பவுல். ஏன்? தங்களுக்குள்ளே பரலோகம் வைத்திருந்த அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்த அறிவு. அப்போ இன்னும் அதிக வல்லமை எல்லாம் தேவையில்லை, உங்களுக்குள் ஏற்கனவே அது இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசித்தா போதும். ஆமா, இந்த லெசன் ஃபுல்லா இப்படிதான் நம்மளை வறுத்து எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர். ஆமா, இந்த வெளிச்சம் தான் என்ன செய்யுதுன்னா, நான் தைரியமா பேசுறேன், நானே தீர்வு. ரைட்? ஆமா, உங்கள் பிரச்சனைக்கு நீங்க தான் தீர்வு, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் தீர்வு. யாரோ உங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் அடிக்ஷன்ல இருக்கிறாரு, அது ட்ரிங்க்ஸோ ஏதோ ஒண்ணு, அவரை விடுவிக்க நீங்க தான் சரியான நபர். வெளியே இருந்து வல்லமை வேண்டியதில்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமையை பற்றிய அறிவும் அதை எப்படி கட்டவிழ்க்க வேண்டும் என்கிற அறிவும் உங்க எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாது. ஆமா, மகேஸ்வரி சிஸ்டர்லாம் ஒரு 4-5 டெட் ரைஸ் பண்ணிட்டு தான் அந்த உலகத்தை விட்டு போவாங்க. ஆமா ஆமா
அதுக்கு நீங்க போகவே வேண்டியதில்லை, போன்லயே எழுப்பிடலாம். கர்த்தர் நல்லவர். ஸோ நமக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, அதை குறித்த அறிவு இயேசு நாமத்துல இன்னும் எல்லாருக்கும் உண்டாவதாக. அடுத்த கேள்வி போயிடலாம். மாம்சத்தின் ஆதிக்கமாகிய பயத்திற்கும் கவலைக்கும் காரணம் என்ன? Question 5. Very good. Yes, question number 5. Thank you, Lord, for your goodness. What a loving daddy. இன்னும் யாரு நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? அனட்டா சிஸ்டர். மாம்சத்தின் ஆதிக்கமாகிய பயத்திற்கும் கவலைக்கும் காரணம் என்ன? எஸ் சிஸ்டர். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்குள் உண்டாயிருக்கிற நன்மைகளை நாங்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளாதபடியினால் தான் நாங்க அப்படி இருக்கிறோம், கவலையாகவும். ரைட். ஓகே. பேஜ் 54. நானே வாசிக்கிறேன் பாருங்க, கேள்வியை வாசிக்கிறேன். மாம்சத்தின் ஆதிக்கமாகிய பயம், கவலை, துக்கம், அதிருப்தி, வேற என்ன, சோர்வு, இதுக்கெல்லாம் காரணத்தை கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. கடைசி பேராகிராஃப், பேஜ் 54. திரும்பவும் இங்கே கடந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் இது இப்பொழுதும் எனக்குள் வேலை செய்கிறதே என்று சிலர் சொல்ல. அதுதான் உண்மை என்றால் அதற்கு காரணம் சகலமும் உங்கள் ஆவியில் ஏற்கனவே இருக்கிறது என்பதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். நீங்கள் நித்தியத்தில் எப்படி இருப்பீர்களோ அப்படியே இப்பொழுது நீங்கள் முழுமையாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு உண்டாயிருக்கிற நன்மைகளை நீங்கள் இன்னும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளாதபடினால் இப்பொழுதும் மாம்சத்தின் ஆதிக்கத்தில் கீழ் நீங்கள் வாழுகிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, எதற்குமே பயப்பட வேண்டியது இல்லையா? எதற்குமே பயப்பட மாட்டீங்க. எதை கண்டு சோர்ந்து போக வேண்டியது இல்லையா? எதை கண்டு சோர்ந்து போக மாட்டீங்க. பைபிள 1-2 உதாரணம் சொல்லுங்களேன், அப்பதான் நம்ம மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணும். ரொம்ப டேஞ்சர்ல இருந்தாங்க 3 பேர். யாரெல்லாம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. கிளாசிக் எக்ஸாம்பிள். அவர்களாலே பயம் இல்லாமல் ராஜாவிடத்துல பேச முடிஞ்சா உங்களாலே எந்த சூழ்நிலையிலும் பேச முடியும். ஆமென். இல்லையா? அடுத்த நிமிஷம் தூக்கி 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அக்னி ஜுவாலைக்குள்ள போடப்பட்டு பஸ்பமாக போறாங்க, தீக்கு இரையாக போறார்கள். உலகம் அப்படித்தான் நினைக்கும், சாம்பலாக போகிறார்கள். எப்ப எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். அவர் எங்களை பாதுகாக்க வல்லவர். அவர் பாதுகாக்காட்டாலும் பரவாயில்லப்பா, இதெல்லாம் நாங்க செய்யவே முடியாது. அந்த மனநிலையில நீங்க வந்து கொண்டு இருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? துர்ச்செய்தியை கேட்டாலும் பதற மாட்டான், பயப்பட மாட்டான். ஆமா, அப்ப நீங்க இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்தீங்கன்னா துர்ச்செய்தியே வராது, நற்செய்தி தான் வரும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், 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 ஆமேன். நீ எதை நம்புறீங்களோ அதான் நடக்குது. அப்படி என்றால் என்ன பொருள்? வசனத்துல கூட பாருங்களேன். நீங்க நம்முடைய மாணவ மாணவிகள்லாம் எதை நீங்க நம்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னா, கர்த்தர் நல்லவர். பாருங்களேன், உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இதை நாம இதை எப்படி மாற்றி யோசிக்கலாம்? யாராவது சொல்லுங்க. நான் ஏதோ ஒரு செய்தியில சொன்ன ஞாபகம் இருக்கு. ஆயுதம் எழும்புன பிறகு வாய்க்காது, அது ஒரு ஸ்டேஜ். ஆயுதமே எழும்பாது. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும். சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சொல்லுங்க. அப்படி வீட்டில இருக்கிறவங்க இருங்க, எனக்கும் விரோதமா எந்த ஆயுதமும் எழும்பாது. சொல்லுங்க, எழும்பாது. அல்லேலூயா. நம்ம தான் வெளிப்படுத்தலுக்கு அடுத்த புஸ்தகத்தை நம்ம தான் எழுதணும். அது அவருக்கு வெளிப்பாடு. உனக்கு விரோதமா ஆயுதம் எழும்புனா வாய்க்காது. நம்ம என்ன நம்புறோம்? இப்ப உதாரணத்துக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவருக்கு விரோதமாக எழுந்த ஆயுதம் வாய்க்கவில்லை. நான் என்ன சொல்றேன்? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை கூட வராதுன்னு விசுவாசிக்க முடியுங்கிற. ஆமென். சத்தியத்தை நம்ம சரியா அறிகிறோம், சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமென். சோ அப்போ மனதை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். என்ன காத்துக்கொள்ளணும்னா, இப்படிப்பட்ட சிந்தையினால் நிரம்பி இருக்கணும். நீங்க சோர்வுலையும் கவலையிலையும் பயத்திலையும் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில யாருக்கு கதவை திறக்கிறீர்கள்?
பிசாசு உங்களுக்குள்ள வந்து ஃபுட்பால் ஹாக்கி விளையாட கதவை திறக்கிறீங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவ சிந்தையால் விசுவாசத்தினால் உங்க சிந்தையை காத்துக் கொள்வீர்கள் என்றால் யாருக்கு கதவை திறக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கதவை திறக்கிறீங்க. சரிங்களா? அதனால தயவு செய்து சோர்ந்து போகாதீர்கள், சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அப்ப நம்ம சிம்பிளா ஆண்டவரை நம்பி ஜாலியா இருக்க வேண்டியதுதான். அவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். 6வது கேள்வி போயிடலாம் சார். இந்த இதோட நாங்க சொல்லுங்க. இந்த விசுவாசத்துல ஏற்றுக்கொண்டு இப்ப நாங்க இதுக்கு முதல் கொஸ்டின்ல படிச்ச மாதிரி கட்டவுக்கவும் பழகத்தானே வேணும். கட்டவுக்கவும் ஆமா. அப்பதான் சந்தோஷமா இருக்கலாம், பயமே. ஆமா, உதாரணத்துக்கு பாருங்களேன், திரும்ப ஸ்கிரீன்ல போடுங்க. அதாவது பாருங்க, எதை முதலாவது நாம் கட்ட வேண்டும்? பாருங்க, உங்க இருதயத்துல ஒரு எண்ணம் வருது, தவறான எண்ணம், ஒரு பயம் வருது. அந்த எண்ணத்தையே நீங்கள் கட்டலாம். இயேசு நாமத்தினால பயமே வெளியே போ, அது வேலை செய்யும். இயேசு நாமத்தினால அவிசுவாசத்தை நான் கட்டுகிறேன், விசுவாசத்தை கட்டவிழ்கிறேன். இயேசு நாமத்துல கவலையை நான் கட்டுகிறேன், சந்தோஷத்தை எனக்குள்ளே கட்டவிழ்கிறேன். பேசுவதற்கு சோம்பல்படக்கூடாது. சரிங்களா? யாரும் நல்லா எழுதுறவங்க இருந்தீங்கன்னா எழுதுங்க, எல்லாருக்கும் அனுப்பலாம். என்னது, காலையில எழுந்தவொடனே என்ன செய்யணும்? நம்ம அந்த பேப்பரை பார்த்து பேசுறோம். இயேசு நாமத்தினால இந்த நாள் முழுவதும் நான் துர்ச்செய்தியை கட்டுகிறேன், நற்செய்தியை கட்டவிழ்கிறேன், பயத்தை கட்டுகிறேன், சமாதானத்தை கட்டவிழ்கிறேன், கவலையை கட்டுகிறேன், சந்தோஷத்தை கட்டவிழ்கிறேன். இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இந்த நாள் முழுவதும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன், எனக்கு சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய எந்த செய்தியும் வராது, எந்த ஃபோன் காலும் வராது, எந்த லெட்டரும் வராது. யாராவது எழுதுங்க, அதை ஃபைன் டியூன் பண்ணி நம்ம எல்லாரும் கொடுக்கலாம்ல. ஆமா, உங்களால முடியும். அதோட எல்லாருக்குமே ஹோம்ஒர்க் கொடுத்துடலாம், எல்லாருமே எழுதுங்கன்னு சொல்லல. சிலருக்கு எழுதுற கிருபை இருக்கும் பாருங்க, எழுதுங்க. சிம்பிள் தானே எல்லாமே. ஏற்கனவே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால, நமக்குள்ளே அந்த வல்லமை வாசம் பண்ணுகிறதுனால, அந்த வல்லமை நம்முடைய நாவு மூலமாக வாசம் பண்ணுகிறதுனால, நம்முடைய அறிக்கை மூலமாக வாசம் பண்ணுகிறதுனால, நீங்கள் அதை அறிக்கை செய்யுங்கள், உங்களுக்கு ஏற்றாற் போல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் நாவு புஸ்தகத்துல நம்ம நன்றா படித்தோம். இப்பொழுது அடுத்த கேள்விக்கு போயிடலாம். நமக்கு இருக்கும் பொறுப்பு என்ன? எஸ், வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? அனட்டா சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். லிதியா சிஸ்டரா? ஓகே, சொல்லுங்க. ஓகே ஓகே, அடுத்தது யார் அப்போ? சொல்லுங்க. ஓகே ஓகே, இது வரைக்கும் சொல்லாதவங்க ஸ்கிரீன்ல வராதவங்க எல்லாம் சொல்லலாம். கேள்வி என்னன்னா, நமக்கு இருக்கும் பொறுப்பு என்ன? எஸ், 74வது பக்கம் பாஸ்டர். சுவிட்சை ஆன் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. சுவிட்சை ஆன் பண்ண வேண்டிய பொறுப்பு. வெரி குட். அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சிட்டீங்க சிஸ்டர்? சுவிட்சை ஆன் பண்ற பொறுப்பு நம்முடைய பொறுப்புனா என்ன அர்த்தம்? தேவன் ஏற்கனவே செய்து முடித்து இருக்கிறாரோ அதை விசுவாசித்தினால் அதை எங்களுக்கு உரியதாகி எடுத்துக்கொள்ளும் போது அவர் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிற அந்த காரியம் வெளியே தெரியபடிக்கு வெளிப்படும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். விசுவாசித்து செஞ்சிருக்காரா அதை விசுவாசிச்சு எடுத்து கொள்ளணும். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னொரு ஆன்சர் இன்னொரு பேஜ்ல இருக்கு, யாராவது எழுதிருப்பீங்க, சொல்லுங்க. பேஜ் 43. ஓ, அங்கே இருக்குதா? ஓகே. இயேசு ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை கண்டுபிடியுங்கள், அதை எவ்வாறு கட்டவிழ்ப்பது கற்றுக்கொள்வது. அதை விட பேஜ் 39லயும் இருக்குது. தேவனுடைய வல்லமை எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையும் அதை நிர்வகிக்கக்கூடிய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அவற்றை பிராக்டிஸ் பண்ணுங்கள், பயிற்றுவியுங்கள். வெரி குட், வெரி குட். எல்லாம் தரவாயிட்டோம். 3 ஆன்சர்ஸ் இருக்கு. இன்னொரு ஆன்சர் இருக்கு பாருங்க, பேஜ்
இருங்க 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 சிஸ்டர். பேஜ் 58ல 3rd பேராகிராஃப் பாருங்களா. கேள்வி என்ன, நமக்கு இருக்கும் பொறுப்பு என்ன? 58 3rd பேராகிராஃப்ல, நான் ஒரு விசுவாச போதகரும் கூட தேவன் ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதில் நமக்கு இருக்கும் பொறுப்பு. அவர் செய்து முடித்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ரைட்? ஆமா, நீங்க எல்லாம் அதுக்குள்ள வந்துட்டீங்க. செகண்ட் பேராகிராஃப் எத்தனையாவது? 3rd தேர்ட். பேஜ் 58 பாருங்க. நான் அந்த இதை வச்சுதான் அந்த கொஸ்டின் எழுதுனது. என்னவென்றால், தேவன் ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதில் நமக்கு இருக்கும் பொறுப்பையும் நான் முக்கியத்துவப்படுத்துகிறேன். அது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அப்போ தேவன் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இவ்வளவு நல்ல தேவனை நாம் வைத்துக்கொண்டு இல்லையா கஷ்டப்படக்கூடாது. எல்லாத்தையும் முடிச்சிட்டார். முடித்து விட்டுதான் என்ன சொன்னார்? முடிந்தது என்று சொல்லி சொன்னார். அதாவது அவருடைய ரோல் முடிந்து விட்டது, தேவனுடைய ரோல் முடிந்து விட்டது. பூமியிலே தம்முடைய ஜனங்களுக்காக அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனி அவர் எதையுமே செய்ய வேண்டியதில்லை, சுண்டு விரலை கூட அசைக்க வேண்டியதில்லை. சரியா? அப்போ ஏனென்றால் எத்தனை வசனம் இதுக்கு ஆதாரமா இருக்கு இல்லையா? நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இன்னும் என்ன சொன்னாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எவ்வளவு வசனம் இருக்கு பாருங்க. அப்போ இதை அறிந்து ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. 7வது கேள்விக்கு போயிடலாம். நிச்சயமாக தவிர்க்க முடியாத வெற்றியை யார் அனுபவிப்பார்கள்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. கேள்வியை நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. நமக்கு சக்சஸ் கேரண்டி. அந்த கேரண்டி சக்சஸை யார் அனுபவிப்பார்கள்? நிச்சயமாக தவிர்க்க முடியாத வெற்றியை யார் அனுபவிப்பார்கள்? 54வது பக்கத்தில் 54வது இயேசுவை போல எப்பொழுது நாங்கள் ஆவில் இருக்கிறோம் என்பதை அறிந்த நாங்கள் வெற்றியை நிச்சயமாக தவிர்க்க முடியாது. கரெக்டா சொல்லுங்க சிஸ்டர். ஆமா, 54ல டாப்ல இருக்கு பாருங்க. இயேசுவை போலவே இப்பொழுது நீங்கள் ஆவியில் இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெற்றியை தவிர்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். எல்லா பகுதியிலையும் வெற்றி. முதல் வெற்றி இருதயத்துல. இதெல்லாம் அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் இல்லையா? ஆமா, சான்ஸே கிடையாதுங்க. ஃபெயிலியருக்கு சான்ஸே கிடையாது. நின்றுங்க பாருங்க. நான் ஒரு டெட் ரைஸ் போனேன் ஒரு 3 days பேக். அவங்க 3 வருஷம் படுக்கையில இருந்தாங்க, எழும்பல. ஆனாலும் நான் தான் வெற்றின்னு எனக்கு தெரியும். அதாவது என்னுடைய இருதயத்துல ஒரு சமாதானம் இருந்தது. அப்படின்னா என்ன பொருள்? எந்த சூழ்நிலையிலையும் நான் வெட்கப்பட்டு போறதே இல்லைங்க. சரிங்களா? அற்புதங்களுக்கு பேசுறோம், அட்டெம்ப்ட் பண்றோம், தண்ணீர் கொடுக்குறோம், ஒரு சில இது நடக்கலை. ஏன்னா அது அவங்களுடைய ரோலும் இருக்குது. சரிங்களா? அவங்க திரும்ப திரும்ப அந்த கவலையே நினைத்து கொண்டு இருப்பாங்க, பாரத்தையே நினைத்து கொண்டு இருப்பாங்க. அது பிசாசுக்கு கதவு திறந்து வச்சுட்டே இருக்காங்க. அதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது. அதுதான் பவுல் சொல்றாரு, இயேசு சொன்னார் பாருங்க. மொத்தம் எத்தனை வகையான நிலம்? 4 வகையான நிலம். எத்தனை நிலம்தான் நல்ல நிலமா இருந்தது? 4ல ஒரு நிலம் தான் நல்ல நிலமா இருந்தது. விதை ஒரே விதைதான் இல்லையா? விதை ஒரே விதைதான், ஒரே தரம் தான். அதுல மேடு பள்ளம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு. ஆனா நிலங்கள்ல வித்தியாசம் இருக்குது. இன்னும் சிலருக்கு அற்புதம் நடக்கலைன்னா அந்த நிலத்தை தான் நாம் பயன்படுத்தணும். சரிங்களா? இன்னும் நீங்க ஓரளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, ஆனா இன்னும் பெரிய நன்மைகளை காணவில்லை என்றால் நிலத்தை தான் பயன்படுத்தணும். அதைத்தான் நம்ம அந்த வகுப்புல ஆவியானவர் செய்து கொண்டு இருக்கிறார். பெரிய ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுல நம்முடைய மனதை, நம்முடைய மனமாகிய நிலத்தை சரி செய்து கொண்டு இருக்கிறார். அதைத்தான் மனம் புதிதாகுது. 10:12:2 மனதை புதிதாக்குறோம். அதாவது நிலத்தை சரி பண்றோம். அதுதான் ஊழியம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறோம் பாருங்க. தவிர்க்க முடியாத
வெற்றியை அவர் டிக்ளேர் பண்றாருங்க. இயேசு கிறிஸ்து இப்படி சிம்பிளா சொல்றேன். கிறிஸ்து இயேசு நம்மளை பார்த்து சொன்னார் பாருங்க, நீங்க நான் செய்ததை செய்து அதை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையினால் உங்களுடைய ஆவி மனிதர்ல நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்டால் 100% சக்சஸ் இஸ் கேரண்டீட். கர்த்தர் நல்லவர், அதற்கு நேராகவே நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். சோர்ந்து போய் இடையில நின்றாதீங்க. பிரதர் இது உங்களுக்கு தான் வரும், அல்லது இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும் அப்படி நினைத்து இடையில நின்று விடாதீர்கள். தேவன் உங்களுடைய மனதாகிய நிலத்தை பண்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் பெரிய ஆசீர்வாதத்தை ருசி பார்ப்பீர்கள். 8வது கேள்விக்கு போயிடலாம். நமக்கு தேவையான சந்தோஷத்தை தேவன் எப்பொழுது ஏற்படுத்தி வைத்தார்? பாஸ்ட் டென்ஸ். வெரி குட். பாஸ்ட் டென்ஸ் சொல்லாதவங்க யாருக்கு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம், துயரம், வேதனை வருவதற்கு முன்பே அவர் சந்தோஷத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சரியான பதில் போட்டுக்கிடுங்க. சரிங்களா? பேஜ் 70ல பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப் வாசிக்கிறோமா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அது ஒன்றும் கர்த்தருக்கு புதிய பிரச்சனை அல்ல. பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக வருவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அவற்றை குறித்து அவர் அறிந்திருந்தார். கிருபையினால் முன்கூட்டியே நீங்கள் பிறப்பதற்கு முன்பே அவர் தீர்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் வியாதிப்படுவதற்கு முன்பே அவர் சுகத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்குள் துன்பம், துயரம், வேதனை வருவதற்கு முன்பே அவர் சந்தோஷத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் தப்பிப்பதற்கான வழியை அவர் ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர் ஏற்கனவே சகலத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். கிருபையினாலே அது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் ஒன்றை புதியதாய் செய்யும்படி நீங்கள் காத்திருக்கவில்லை, மாறாக அவர் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறதை குறித்து நீங்கள் அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு செயல்படும்படி அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். அப்ப யாருக்காக காத்திருக்கிறார்? தேவன் நமக்காக காத்திருக்கிறாரே தவிர நாம் அவர் செயல்படும்படி காத்திருக்க வேண்டியதில்லை. என்றால் அவர் செயல்படுத்தி முடித்து விட்டார் இல்லையா? சில அந்த ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, ஏற்ற காலம் வரும் வரைக்கும் பொறுத்துருங்கன்று. ஐயா நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அதைக்கே ஏற்ற காலம் வந்துட்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நீங்க எந்த ஆசீர்வாதத்திற்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மறுபடி பிறந்த அன்றே நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய ஆவி மண்டலத்துல வைத்து விட்டார். அதை கட்டவிழ்க்க, துன்பத்தையும் துயரத்தையும் கட்டி அப்புறப்படுத்த அந்த கலையைத்தான் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். 9வது கேள்விக்கு போயிடலாம். வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது தேவன் அந்த நபரை தொட வேண்டியதில்லை. காரணம் என்ன? இதுவரைக்கும் சொல்லாதவங்க, ஸ்கிரீன்ல வராதவங்களாம் சொல்லலாம். ஜாஷுவா ஹோம்ஒர்க் பண்ணலையா? எஸ் சொல்லுங்க சிஸ்டர்ஸ். நகுலா, மாலதி, மதி, ரஞ்சி எல்லாம் இருக்கிறீங்க, நிரஞ்சனா இருக்கிறீங்க. பாருங்க, நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஹோம்ஒர்க்கு தான் பெரிய பலனை தரும். இந்த நேரத்தை விட, இந்த டிஸ்கஷன் டைமை விட ஹோம்ஒர்க்கு தான் உங்க நிலத்தை நல்ல நிலமாக மாற்றும். அதிகமாக இது மாற்றும். இதுக்கு ஒரு 30 மார்க்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு 70 மார்க்ஸ் போடலாம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், புக் இல்லாதவங்க வாங்கி கண்டிப்பாக இதுக்காக நீங்க ஆயத்தப்படுறதுக்கு. அதனால தான் நான் கஷ்டப்பட்டு ஏற்கனவே உங்களுக்கு அட்வான்ஸா அந்த கொஸ்டின்லாம் அனுப்புறேன். சரிங்களா? ட்ரூத் லவர்ஸ் அகாடமிக்கெல்லாம் 2 days முன்னால தான் அனுப்புறேன். உங்களுக்கு எப்படி ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பதாகவே அனுப்புறேன். ஏன்னா நிறைய பேஜஸ் இருக்கு, 2 சாப்டர் வாசிக்க வேண்டியது இருக்கு, தியானிக்க வேண்டியது இருக்கு. அந்த நேரத்தை நீங்க சீரியஸா எடுங்க. இன்னொரு வாய்ப்பு இப்படி வரும் என்று சொல்லவே முடியாது. அதனால இதை நீங்க சீரியஸா தியானிங்க. அந்த தியானம் உங்களுடைய மனதை நல்ல நிலமாக மாற்றிவிடும். நிச்சயமாகவே சக்சஸ் இஸ் கேரண்டீட். கேள்வியை வாசித்தா யாராவது சொல்லுங்க. வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது தேவன் அந்த நபரை தொட வேண்டியதில்லை. ஏன்? எஸ் சிஸ்டர் சொல்லுங்க. நாங்கள் மறுபடியும் பிறந்த அந்த காலத்தில் இயேசு உயிரோடு எழுப்பி அதே உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் எங்களுக்குள் வைத்து விட்டார். இனி இது தேவன் எங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல, அவர் ஏற்கனவே அதை கொடுத்து விட்டார். இப்பொழுது நாங்கள் விசுவாசத்தை கரம் நீட்டி அதை எடுத்துக் கொள்கிறீர்களா இல்லையா என்பதுதான் விஷயம். அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார் பாஸ்டர். செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு பாஸ்டர். கரெக்டா சொல்லிட்டீங்க சிஸ்டர்.
தேங்க்யூ கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமென், வெரி குட். யோசித்து பாருங்களேன், எனக்கு 2000 ரொம்ப வருடங்களுக்கு ஆச்சரியமா முன்பு இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பழைய ஏற்பாட்டுல இதை தெரிஞ்சிருக்காங்களே இல்ல. கோலியாத்துக்கு மேல எனக்கு வெற்றியை தந்துட்டார்னு ஆட்டிடையன்னு அறிந்திருந்தான். ராகாப் எதை அறிஞ்சிருந்தா, இந்த எங்கள் பட்டணம் எரிகோ எரிகோ பட்டணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு என்று அறிந்திருந்தா பாருங்க. அப்போ எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள நம்ம தடுமாறவே கூடாது. நான் ஒரு 10 வசனம் அடிக்கடி சொல்றேன் பாருங்க. உங்களை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்க கணக்குல டெபாசிட் பண்ணிட்டார். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், உங்களாலே பாவங்களை மன்னிக்க முடியும், பூமிக்கு உப்பு பூமிக்கு ஒளி, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேற என்ன சொன்னாரு, உங்களிடத்திலிருந்து 24/7 ஜீவ தண்ணீர், அதாவது ஜனங்களை விடுவிக்கக்கூடிய, ஜனங்களுடைய கடன்களை நீக்கக்கூடிய, ஜனங்களுடைய வியாதியை விலக்கக்கூடிய வல்லமை 24/7 உங்களுக்குள்ள இருந்து வந்துட்டே இருக்கு சொன்னார் பாருங்க. வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் படிக்கிறவங்களாம் இதை சீரியஸா எடுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப ருசிகரமாக மாறிவிடும். யாரெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்களோ, தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு புதிய துவக்கம் ஆரம்பிக்கிறது. சரிங்களா? முடிந்தது என்று நினைத்தான் ஆபிரகாம். குழந்தை இல்லாமலே வாழ்ந்து முடிச்சிடலான்னு நினைச்சான். அங்கேதான் புதிய துவக்கத்தை உண்டாக்கினார். இவன் என்ன நினைச்சிருந்தான், 80 வயசு ஆயிட்டு, யாரு நம்ம மோசே, அவ்வளவுதான் ஆடு மேய்ச்சிட்டே வாழ்ந்து முடிச்சிடலாம். அங்கதாங்க புதிய துவக்கம் உண்டாயிற்று. உங்க வாழ்க்கையில புதிய துவக்கத்தை உண்டாக்கத்தான் தேவன் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் என்று ஒரு காலேஜை ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். உங்க சரீரத்துல புதிய துவக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், உறுப்புகள் எல்லாம் புதிய உறுப்புகளாக மாறுகிறது. சரிங்களா? தரிசனம், புதிய தரிசனம். நீங்கள் உங்கள் சந்ததிக்கு ஒரு சரித்திரத்தை படைப்பீர்கள். ரைட்? அதனால்தான் அவருடைய ஜீவனையே கொடுக்க வேண்டியது இருந்தது. கடைசி கொஸ்டின் போயிடலாம். பேதுருவின் எந்த அறிவு ஜெபமின்றி நடக்க முடியாத நபரை சுகமாக்கிட்டு? 71ஆம் பக்கம். தேவனுடைய வாசிக்க வேண்டாம் சிஸ்டர், தெரிஞ்சதை சொல்லுங்க, சிம்பிளா தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேதுரு புரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்களே பதில் சொல்லுங்க. அந்த வல்லமை எங்க இருந்தது? பேதுருவுள்ளே இருந்தது. பேதுருக்குள்ளே இருந்தது. என்னிடத்துல உள்ளதே தருகிறேங்கிற நம்ம முன்னாலாம் பார்த்திருக்கோம். அதனால வாசிக்கணுங்க. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமையை குறித்த நாலேஜ் தான் தேவை. உங்களுக்குள்ளே இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்த நாலேஜ் தான் தேவை. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவரகமான சமாதானத்தை குறித்த நாலேஜ் தான் தேவை. உலகத்தை உலுக்கக்கூடிய வல்லமை மாத்திரமல்ல, அதுக்கு தேவையான விசுவாசமும் உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை குறித்த நாலேஜ் தான் தேவையா இருக்கு. ஆமென், வெரி குட். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. நான் அப்படியே ப்ரேயர் பண்றேன், அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இன்னும் நம்ம இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, இன்னும் ஆண்டவர் நமக்கு நம்முடைய மனதை நல்ல நிலமாக மாற்றி இருக்கிறார். இன்னும் நல்ல நிலமாக, நல்ல நிலத்துல ஒரு வார்த்தை ஆகிய விதை விழுந்த உடனே அது முளை கிளம்பி விடும். தானாக முளை கிளம்பும், வளர ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ நம்முடைய மனதாகிய நிலத்தை ஆண்டவர் இன்னும் நல்ல நிலமாக மாற்றுவதற்கு, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. வேதத்தில் உள்ள மகத்துவங்களை கற்றுக்கொள்ள வாஞ்சையையும் வாய்ப்பையும் தருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. இது எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே. இந்த பைபிள் காலேஜை நீரே துவக்கினீர் ஆண்டவரே, நீரே நடத்துகிறீர், நீரே போதிக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு எங்கள் எல்லாருடைய நிலமும் இன்னும் நல்ல நிலமாக மாறுவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையாகிய விதைகள் எங்களுக்குள்ளே வல்லமையா கிரியை செய்யத்தக்கதாக, மனம் புதிதாகுவதாக, வாழ்க்கை மலருவதாக. நாங்கள் எங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தார் யாவருக்கும் மாத்திரமல்ல, எங்களுடைய இனத்தார் யாருக்கும் மாத்திரமல்ல, உலகிற்கே ஆசீர்வாதமாக எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக கிருபை உண்டாவதாக, விசுவாசம் உண்டாவதாக, அறிவு உண்டாவதாக, உற்சாகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.